ஹாய் ஹலோ மை லவ்லி வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். விட்டமின் சி, ஏபிசி மொத்தமாக இருக்குது. இதில் உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. நம்ம இந்த ட்ரையை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 6 மந்த் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். மஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு போல் எடுத்துக்க, ஃபுல்லாகவே கருவேப்பிலை, கடலப்பருப்பு ஒரு 100 கிராம், உளுத்தப்பருப்பு 50 கிராமு, காஞ்ச மிளகா, வர மிளகா, அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா மெழுகு 1 ஸ்பூன் எடுக்கிறேன். நான் வறுக்கிற போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கினேன், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ சத்து ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை. பாருங்கள், அப்படியே ட்ரையாகவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் மொத்தமாக போகணும். முறை நான் இன்னும் அந்த கருவேப்பிலை அந்த அளவு இருக்கிற போது நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நம்ம ஹேர் ஃபால்க்கு, நம்ம உடம்புல இருக்கிற அச்சு மொத்தத்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நாங்கள் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் மரம் இருக்குது. அவங்க நேற்று நிறைய கருவேப்பிலை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்களா. சரி, அதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து, சரி கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணின்னுக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை எடுத்து நம்ம ஸ்டிப் பண்ணிக்கலாம், ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உளுத்தப்பருப்பு, அப்புறமா சீரகம், வர மிளகா, 2-3 பெருங்காயத்துண்டு சேர்த்துட்டு இதை கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம் நம்ம. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரை ஆகட்டும். நம்ம அரை டேபிள் ஸ்பூனு இது சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளு. இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் கருவேப்பிலை போட்ட பொரியலில் சாப்பிடவே மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி நம்ம சட்னி தூள் மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. தோசை சுடுற முதல்ல அது மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவினா அவங்களுக்கு தெரியவே தெரியாது கருவேப்பிலை பவுட்ரான்னு. சட்னி மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லுங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செம்மையாக அரைச்சின்னு மிக்சியில் போட்டு பாருங்கள். வாசனையே மஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸ்மெல்லு. நான் 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம வீடு முழுக்கும் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.